அது தொழிலெல்லாம் கிடையாது வச்சுக்க. அது அவன் அப்படிலாம் ஹேட் பண்ணாதீங்க, அவன் கஷ்டப்படுவான். அவன் இதுக்கு மேல சொல்லிட்டேன் கஷ்டம். எனக்கு ஐயோ நான் காசு எவ்வளவு வரல. பாத்தீங்களா இப்பயே வாயில வைக்கிறேன். ஒண்ணு கூட யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. வெளியே வந்துட்டா குழந்தை மாதிரி பாத்துக்கணும். தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார். அவன்கிட்ட போன் பேசுற கேப்ல இவன் என்ன பண்றான்னு தெரியுமா? என்ன போய் ஸ்நாக்ஸ் அதிகமா வாங்கி தந்துட்டானுவா. நான் அப்புறமா கூப்பிடுறேன். டீ கொஞ்சம் சுமார் தான் கன்றாவியா இருக்கு, குடிக்கவே முடியல ப்ரோ. போர் பண்ணா கேளுப்பா, என்கிட்ட கேட்டீங்களா? அது கேளுங்க அவர்கிட்ட. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடி குண்டா மாத்தி விடுறீங்க. கம்பெனி என்ன சொன்னீங்க? கம்பெனி டீ மட்டும் தான் வாங்கி தரும்ல, சொல்லுங்க. அதான் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவன் ரெண்டாவது வாங்க நானும் வாங்குவேன். எனக்கு தெரியாது. ஒரு இட்லி சாப்பிடுற, ஒரு தோசை சாப்பிடுறா ஓகே. அது எழுப்பி விட்டு கூடாது. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. குப்பில வந்து பாத்தீங்களா இப்பயே வாயில வைக்கிறான். நம்பாட்டி சாப்பிடறாங்கன்னா கோதுமை தோட்டை நாட்டுக்கு வைப்பாங்க. கோதுமை தோட்டை இல்லம்மா, அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இல்ல நீங்க புரியுதுதான், அவர் மனசு வைக்கணும்ல. எல்லாமே அவங்க பண்ணிட முடியுமா? எங்களை பாத்துக்கிறாரு, அவரு தலைமையில மழை பாடுறா செமையா இருக்கு. என்ன ப்ரோ? என்னது மழை பாரா? மழை மழை வருத்தமா இருக்கா ப்ரோ? வருத்தம்லாம் இல்ல, ஜாலியா இருக்கா. இவனை வந்தாலும் தொல்லதான். என்னமோ போத்து விடுற மாதிரி இருக்கு. எதுக்காக என்ன தொத்து விடணும்னு நினைச்சீங்க? இல்ல நீ இந்த சொல்லலாம். அது தொழிலெல்லாம் கிடையாது வச்சுக்க. அப்படிலாம் ஹேட் பண்ணாதீங்க, அவன் கஷ்டப்படுவான். இதுக்கு மேல சொல்லிட்டேன். புரியுது உங்களுக்கு? எதுக்கு உனக்கு வச்ச பாவம் காலங்காத்தால ஒரு லூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அங்க வாண்டடா வந்து அதான் போய் ஃபுல் பண்ணி எடுத்துட்டு வந்தான். கொஞ்சம் தூரம் பாத்துரும். அது நேரம் வரும்போது ஓட்டலாம். A few moments later. இருங்க ப்ரோ, இருங்க. என்னாச்சுடா? நைட் வேற அண்ணன் கேமரா பாக்குற அளவுக்கு குத்திக்கிற. தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு விருப்பம் என்னன்னா, நம்ம பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி பலரும் பாக்கணும். நைட் என்ன ஆச்சு? என்ன சூப் என்ன குடிச்சிட்டு விட்டியா? அது அடிக்க தானே பிளான் பண்ணிருந்தாங்க. என்ன இப்போ போர்மன் பிஸ்கெட்டு எல்லாம் பாக்குற மாதிரி சாப்பிட்டோம். அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம். ராஜி பையன் ப்ரோ, நோண்டினே இந்த நீச்சல் குளத்துல என் கூட போட்டி போட யாருமே இல்லையா? சேம் சேம். ஹாய், இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மூச்சு பிடிக்கிற போட்டி விளையாட போறோம். அதனால பாப்போம். இப்ப போயிட்டு வரோம், வாங்க. மூச்சு பிடிக்கிற போட்டி. நீதான் டேய் டச்சி.
சத்தியமா சொல்றேன், இந்த வியூ வந்து கண்டிப்பா ஃபுல் வீடியோல போடுறோம். செம்மையா இருக்கு, வேற லெவல் ஆம்பியன்ஸ். என்ன இது? அங்க ஒரு டென்ட் பார்த்தோம். ஆக்சுவலா நைட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழே வந்து ஃபயர் கேம்லாம் போட்டு நம்ம செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். வித் டிஜேவோட ஒரு மாதிரி செம்ம வைப் ஆக போறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. இப்போ வந்து ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். ட்ரெக்கிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு மலையில வந்து ஏறி போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு வியூ. ஆனா பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான சன்ரைஸை பார்த்துட்டோம். பார்த்துட்டு திரும்பி எங்கள் ஜீப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். எங்கள் கூட வந்த திருநாக்கரசர் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏன் தடியடு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏன் தடியடு. தாத்தா தடியும் எடுக்கையில பொடிய பறந்துருச்சு தாத்தோய்.